எத்தகைய அரசியல் சூழ்ச்சிகளாலும் தமிழகத்தை வீழ்த்த முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். உதகையில் பழங்குடி மக்கள் பயன்பெறும் வகையில் 40 ஏக்கர் பரப்பளவில் 353 கோடி ரூபாய் செலவில் 700 படுக்கை வசதிகளுடன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அப்போது அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், ஏவ வேலு, வெள்ளக்கோவில் சாமிநாதன், அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். ராசா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் நடைபெற்ற அரசு விழாவில் 494 கோடியே 51 லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற 1703 பணிகளை முதல்வர் தொடங்கி வைத்தார். 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 56 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதோடு 15,634 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முதலமைச்சர் அவர்கள் சுமதி மற்றும் ரூபாய்க்காக சுய உதவிக்குழு கடனுக்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. பரமஜோதி மற்றும் முனிரா பேகம் ஆகியோர் பெற்றுக் கொள்கின்றனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த 4 ஆண்டுகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். இனிவரும் காலங்களில் மேலும் 6 புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பின் கீழ் எம்பிக்களின் எண்ணிக்கை மேலும் குறைக்கப்பட்டால் தமிழகத்தின் குரல் நசுக்கப்படும். எனவே தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு எதிரான சதி என்றும் தெரிவித்தார். சங்ககாலம் தொட்டு குடியாட்சி காலத்திலும் கோலோச்சும் தமிழகத்தை எத்தகைய அரசியல் சூழ்ச்சியாலும் வீழ்த்த முடியாது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி தென் மாநிலங்களின் தொகுதி விழுக்காடு குறையாது என்ற உறுதியை தமிழக மண்ணில் இருந்து அளிக்க வேண்டும் என்றும் முதல்வர் வலியுறுத்தினார். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, நான் கேட்க விரும்புவது, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை நீங்க போக்கணும். தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதிமொழிய தமிழ்நாட்டு மண்ணில் நின்று நீங்க வழங்கணும். அதுக்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலையும் நிறைவேற்றணும். நீட் தேர்வுக்கு விலக்கு அளித்தால்தான் பிஜேபியுடன் கூட்டணி சேர்வோம் என எடப்பாடி பழனிசாமி நிபந்தனை விதிக்க தயாரா என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பாஜக கூட கூட்டணி இருக்கு இல்லைன்னு மாத்தி மாத்தி பேசுற உங்களுக்கு நான் இந்த மேடையிலிருந்து சவால் விடுறேன். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா?